வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. மதுரை நீதிமன்றம் ஓபிஎஸ்ஸிற்கு சாதகமான தீர்ப்பை வழங்கியுள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டதாக எடப்பாடி கூறியதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் 3 முறை முதல்வராக ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இருந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதிமுகவின் விதிகளுக்கு உட்பட்டுத்தான் ஓபிஎஸ் அவர்கள் செயல்பட்டுள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன காரணத்திற்காக ஓபிஎஸ்ஐ பதவியிலிருந்து நீக்கியுள்ளார் என்பதை ஆதாரத்துடன் இதுவரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை. இந்த வழக்கு ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துள்ளது. ஆகையால் மதுரை நீதிமன்றம் தற்பொழுது ஓபிஎஸ்ஸிற்கு சாதகமான முடிவுகளை வெளியிடுவதாக தகவல்களை வழக்கறிஞர் ராம்குமார் அவர்களிடம் இருந்து கிடைக்கப்பெற்றுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு அங்கமாக செயல்படுகிறார். அதிமுகவிற்கும் ஓபிஎஸ்ஸிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்பதை எடப்பாடியால் அதிகாரப்பூர்வமாக கூற முடியாது. நீதிமன்றம்தான் அதை உறுதியாக கூற முடியும். அதுவரைக்கும் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் உறுப்பினராக, அதிமுகவின் எம்எல்ஏவாக தற்பொழுது வரை செயல்படுகிறார். சரி, முக்கியமான ஒரு தகவல்தான் நீதிமன்றம் வெளியிட்டுள்ளது. அதாவது வருகின்ற சட்டசபை தேர்தலில் ஓபிஎஸ் அவர்கள் தேர்தலில் போட்டியிடலாமா என்று கேட்டால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஓபிஎஸ் அவர்கள் விருப்பப்பட்டால் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடலாம். இதற்கு நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் ஒத்துழைக்கும். இதுதான் ஓபிஎஸ்ஸிற்கு சாதகமாக வந்த தீர்ப்பு. ஆனால் மதுரை நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல்முறையீடு செய்யலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் கூறுவது என்ன தெரியுமா? ஓபிஎஸ் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டாலும் சரி, சுயேட்சையாக போட்டியிட்டாலும் சரி, வெற்றி என்பது ஓபிஎஸ்ஸிற்கு நிச்சயமாக கிடைக்கும். அதிமுகவின் எடப்பாடியின் விசுவாசிகள், எடப்பாடியின் நிர்வாகிகள் மட்டும்தான் அதிமுக என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 10 தேர்தல்களில் அதிமுக தோல்வியை மட்டும்தான் பெற்றது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உண்மையான தொண்டர்கள் மீது எடப்பாடிக்கு இல்லாத நம்பிக்கைதான். ஓபிஎஸ் அவர்கள் நம்பிக்கை வைத்ததன் காரணமாகத்தான் ராமநாதபுரம் மக்களவைத் தேர்தலில் ஓபிஎஸ் அவர்கள் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று 2வது இடம் பெற்றார் என்ற தகவலையும் தற்பொழுது வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார். மதுரை நீதிமன்றம் ஓபிஎஸ்ஸிற்கு சாதகமான நல்ல தீர்ப்பை வழங்கியுள்ளதாகவும், இரட்டை இலை சின்னத்தில் ஓபிஎஸ் போட்டியிடலாமா அல்லது பலா சின்னத்தில் போட்டியிடலாமா, போடிநாயக்கனூர் தொகுதியில் ஓபிஎஸ் போட்டியிட உள்ளதாக தகவல்கள்